அமெரிக்க பழங்குடியின மக்கள் மீது நிகழ்த்தப்பட்ட எண்ணற்ற கொடுமைகளை பற்றி நம்ம பல வீடியோஸில் பார்த்துருக்கோம். அவங்க மேலே நிகழ்ந்த கொடூரமான வன்முறைகளை பற்றின பதிவுகள் நம்ம தொடர்ந்து செஞ்சுருக்கோம். ஆனால் அதே சமயத்தில் ஆஸ்திரேலியாவில் இருந்த பழங்குடியின மக்கள் மீது நிகழ்த்தப்பட்ட கொடுமைகளை பற்றி நம்ம அதிகம் பேசுகிறதே கிடையாது. அமெரிக்க பழங்குடியின மக்கள் மீது எந்த அளவுக்கு ஐரோப்பியர்கள் வன்முறையை நிகழ்த்தினாங்களோ அதே அளவுக்கான வன்முறைங்கிறத ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் மீதும் நிகழ்த்தினாங்க. குறிப்பாக பிரிட்டிஷார் அங்கே நிகழ்த்தின கொடுமைகள்ங்கிறது இப்போ ரொம்ப வலி மிகுந்தது. அப்படி 20ஆம் நூற்றாண்டு வரை, அதாவது நமக்கு விடுதலை கிடைச்சி நாம் ஒரு நாடாக பெருசாக வளர்ந்ததுக்கு அப்புறமா கூட ஆஸ்திரேலியாவில் பழங்குடியின மக்கள் மீது நிகழ்த்தப்பட்ட சிஸ்டமேட்டிக்கான ஒரு வன்முறை சம்பவங்கிறது இருக்குது. அதுதான் த ஸ்டோலன் ஜெனரேஷன். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு பிக் பேங் போகன். நான் உங்கள் போகன். ஆஸ்திரேலிய பழங்குடியின மக்களான அபோரிஜினல்ஸ் மீது நிகழ்த்தப்பட்ட மிக மோசமான வன்முறையை பற்றி இன்றைக்கி டீட்டெயிலாக பார்த்துடலாம். வாங்க. உலகம் முழுக்க தன்னுடைய ஆதிக்கத்தை பரப்பணும்னு சொல்லி ஒரு வெறி பிடித்த ஒரு ஓநாய் மாதிரி பிரிட்டிஷ் அரசு உலகம் முழுக்க தன்னுடைய காலனியை பரப்பிட்டு இருந்த காலகட்டம் அது. இந்தியா முழுமைக்கும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய ஆட்சிங்கிறத அகற்றிட்டு நேரடியாக பிரிட்டிஷ் முடியாட்சிக்கு கீழே இந்தியா வந்திருந்த காலகட்டம் அது. அப்படி ஒரு காலகட்டத்தில் தான் ஆஸ்திரேலியாவை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு காலடி எடுத்து வச்சாங்க பிரிட்டிஷ்காரங்க. அது 1788 வருடம். பிரிட்டிஷுடைய பெரும் கப்பல்கள் ஆஸ்திரேலியாவுடைய கரைகளுக்கு போய் சேர்ந்துச்சு. டெரா நல்லியர்ஸ்னு சொல்லப்படக்கூடிய நோபடிஸ் லேண்ட் அப்படிங்கிறத அடிப்படையாக இந்த நிலப்பரப்பு இனிமேல் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு பிரகடனப்படுத்திக்கிட்டாங்க பிரிட்டிஷ் அரசு. அந்த ஆஸ்திரேலிய கண்டத்தை சுற்றி 300 லட்சத்துக்கும் அதிகமான பழங்குடியின மக்கள் இருந்தாங்க. அவங்க கிட்டத்தட்ட 500 குழுக்களாக சின்ன சின்ன ட்ரைப்ஸாக பிரிஞ்சு இருந்து அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அது அவங்களுடைய நிலமாக இருந்துச்சு. அந்த நிலத்தில் அவங்க பல நூற்றாண்டுகளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படிப்பட்ட மக்களை கன்சிடரே பண்ணாமல் இங்கே யாருமே இல்லை, இது யாருடைய நிலமும் கிடையாது, இனிமேல் இது எங்களுக்கான நிலம் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ்காரங்க அதை சொந்தமாக்கிக்கிட்டாங்க. பார்த்தீங்களா? அதுதான் வரலாற்றிலேயே நடந்த மிகப்பெரிய அயோக்கியத்தனம். இந்த அபோரிஜினல்ஸ்னு சொல்லப்படக்கூடிய இந்த பழங்குடியின மக்கள் யார்? உலகம் முழுக்க பல 100 ஆண்டுகளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சமூகங்கள் ஒரு சில சமூகங்கள் தான் இருக்குது. அப்படி ஒரு சமூகம் தான் இந்த அபோரிஜினல்ஸ். கிட்டத்தட்ட 40,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஆப்பிரிக்காவில் இருந்து ஆஸ்திரேலியாவை நோக்கி நகர்ந்து வந்த ஒரு பழங்குடியின இனம் இவங்க. ஏன் தமிழர்களுக்கும் இந்த அபோரிஜினல்ஸுக்கும் ஒரு தொப்புள் கொடி உறவுங்கிறது இருக்குது. அதை ஒரு நாள் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த அபோரிஜினல்ஸ் கிட்டத்தட்ட 40,000 ஆண்டுகளில் இருந்து இந்த பகுதிகளில் செட்டில் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. ஆஸ்திரேலியா கண்டம் மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய நியூசிலாந்து வரைக்குமே இந்த அபோரிஜினல்ஸுடைய ட்ரைப் கல்ச்சருங்கிறது ரொம்ப பரவி படர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கல்ச்சர். நிலம் எனக்கு சொந்தம் அப்படின்னு யோசிக்கிறது தான் மாடர்ன் சமூகத்துடைய போக்காக இருக்குது. அதாவது இப்போ பிளாட்டு போட்டு விற்கிறாங்கல்ல, ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கிடணும் அப்படின்னு, அதை வாங்கிட்டால் அந்த நிலம் எனக்கு சொந்தம் அப்படின்னு யோசிக்கிறது நம்மளுடைய எண்ணம். ஆனால் அபோரிஜினல்ஸுடைய கல்ச்சரில் அப்படி ஒரு எண்ணமே அவங்களுக்கு கிடையாது. நிலத்துக்கு நாங்கள் சொந்தம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய சிந்தனை. இந்த நிலம் என்னை இங்கே தங்க வச்சுருக்கு, இந்த நிலம் என்னை வாழ வச்சுருக்கு, இந்த நிலம் நான் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுக்குது, இந்த நிலத்தை நான் பத்திரமா பார்த்துக்கணும், என் தெய்வம் அது அப்படின்னு நினைக்கிறது தான் அபோரிஜினல்ஸுடைய சித்தாந்தம், அவங்களுடைய பழக்கம் எல்லாமே. ஸோ அப்படிப்பட்ட அபோரிஜினல்ஸை விரட்டி விட்டுட்டு முழுமையாக ஆஸ்திரேலியாவை சொந்தம் கொண்டாடணும் அப்படின்னு பிரிட்டிஷ்காரங்க முடிவெடுக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த பழங்குடியினர் ஒரு இன்ஃபீரியர் ரேஸாக தெரிகிறாங்க. வழக்கமாகவே ஒயிட் சுப்ரிமசி அப்படிங்கிறது, நிறவெறி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்த காலகட்டம், உச்சத்தில் இருந்த காலகட்டம் அது. அப்படி இருந்த சமயத்தில் சாதாரணமாகவே இந்த பழங்குடியினர் மக்களை நம்ம நிறத்தில் இல்லாதவங்க, அதனால் இவங்க நமக்கு கீழானவங்க தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணம் தான் பிரிட்டிஷ்காரங்களுக்கு இருந்துச்சு. அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயங்கிறது என்னவாக இருந்துச்சுன்னா, அபோரிஜினல்ஸுடைய இந்த பழக்க வழக்கம். அவங்களை ஒட்டுமொத்தமாக ஆளக்கூடிய அரசர் இல்லை, நிலம் சார்ந்த புரிதல் அவங்கக்கிட்ட இல்லை, வணிகம் அவங்கக்கிட்ட செய்யவே முடியல, எது சொன்னாலும் அவங்களுக்கு புரியலை. அப்போ இவங்க இருக்கிறதுக்கே தகுதி இல்லாதவங்க அப்படிங்கிற ஒரு முடிவை யார் எடுக்கிறா? எங்கேருந்தோ அந்த நிலத்துக்குள்ளே நுழைந்த பிரிட்டிஷ்காரங்க முடிவெடுக்கிறாங்க. அதனால் சிஸ்டமேட்டிக்காக அவங்களுடைய இடத்துல இருந்து விரட்டி அடித்து அதை ஆக்குப்பை பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
1788 பிரிட்டிஷ்காரங்க இந்த இடத்துக்குள்ளே நுழையும் போது கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கும் அதிகமான பேர் இந்த பழங்குடியின மக்களாக இருந்தாங்க. அவங்களுடைய பாப்புலேஷனுங்கிறது இந்த கான்ஃப்ளிக்ட்டுக்கு நடுவில் ப்ளஸ் இந்த ஐரோப்பியர்கள் கொண்டு வந்த நோய்களால் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் அதனால் பலியானவங்க, இப்படி அவங்களுடைய இறப்பு எண்ணிக்கை அதிகமாகி ஒரு 150 வருஷத்துலேயே அவங்களுடைய மொத்த எண்ணிக்கைங்கிறது 60,000க்கு கீழே போயிடுச்சு. இப்படி இந்த 60,000க்கு கீழே இருந்த இந்த பழங்குடியின மக்களை, அதுவும் ஆஸ்திரேலியாங்கிற அவ்வளோ பெரிய கண்டத்தில் அங்கங்கே சின்ன சின்ன குழுக்களாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த அந்த பழங்குடியின மக்களை ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸாக, ஒரு கள்ளிச்செடி மாதிரி பார்த்தாங்க அங்கே போய் செட்டில் ஆன பிரிட்டிஷ்காரங்க. அபோரிஜினல்ஸ் எந்த ஒரு சூழல்லையும் தங்களுடைய பாரம்பரியத்தை, தங்களுடைய பண்பாட்டை இழப்பதற்கு தயாராக இல்லாத ஒரு இனமாக இருந்தாங்க. அவங்க தொடர்ந்து இந்த பிரிட்டிஷ்காரங்க கிட்ட வாக்குவாதம் செய்கிறவங்களா இருந்தாங்க. அவங்க சொல்கிற எதையுமே அக்செப்ட் பண்ணக்கூடியவங்களாம் அவங்க இல்லை. இப்போது நம்ம ஆஸ்திரேலியன்ஸ்னு எடுத்துக்கலாம். ஏன்னா பிரிட்டிஷ்காரங்க அங்கே போய் செட்டில் ஆகி ஆஸ்திரேலியன்ஸாக மாறிட்டாங்க. இந்த ஆஸ்திரேலியன்ஸுக்கு இது ரொம்ப பெரிய ஒரு இம்சையை தந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு ஆள் வேணும். இவங்க வேலை செய்கிறதுக்கு வரமாட்டேங்கிறாங்க. கேட்டால் இது நாங்கள் ஏன் வேலை செய்யணும், எங்களுக்கு தான் இங்கே எல்லாமே இருக்குது, நாங்கள் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்துக்கிறோன்னு சொல்கிறாங்க. சரி, இந்த இடத்த விட்டு தள்ளி போங்கடா, எங்களுக்கு இன்னொரு இடம் வேணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கும் இது எங்கள் இடங்க, நாங்கள் ஏன் போகணும் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்கள ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம விரட்ட வேண்டியதாக இருக்குது. இப்படி எந்த வகையிலுமே நமக்கு இவங்க செட்டாகவே மாட்டேங்கிறாங்க. அதனால் இவங்களை மொத்தமாக அழிக்கிறது நல்லது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தாங்க. அப்படி ஒரு சூழலை தான் 1920களில் அபோரிஜினல்ஸ் வெல்ஃபேர் போர்டு அப்படிங்கிற ஒரு போர்டுங்கிறது தொடங்கப்பட்டுச்சு. கேட்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல, அபோரிஜினல்ஸ் வெல்ஃபேர் போர்டு. ஒருவேளை இப்படி அவங்கள ஒட்டுமொத்தமாக அழிக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த வெள்ளை ஆஸ்திரேலியன்ஸை கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்கான ஒரு வேலையை அந்த போர்டு செய்ய போகுது, அதுக்காக தான் அதை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்க தோணுது. ஆனால் அதான் இல்லை. வெல்ஃபேர் போர்டுங்கிற பேரில் இவங்க செஞ்ச அட்டூழியங்கள் ரொம்ப ரொம்ப கொடூரமானது. இந்த அபோரிஜினல்ஸ் வெல்ஃபேர் போர்டுங்கிறது உருவாக்கப்பட்டதுக்கான மெயின் ரீசன் அப்படிங்கிறது, இந்த அபோரிஜினல்ஸ் கிட்ட இருந்து அவங்கள நம்ம ஐரோப்பியர்களுக்கு தேவையான மாதிரியான ஒரு சமூகமாக மாற்றணும், அவங்கள நம்ம கல்ச்சருக்குள்ளே கொண்டு வரணும், அதற்கான வேலையை நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த வெல்ஃபேர் போர்டு. இந்த வெல்ஃபேர் போர்டுங்கிறதுக்கான பேரை ஏன் வச்சாங்கன்னா, ஒயிட் சூப்ரிமசிங்கிற அந்த மைண்ட் செட்லேருந்து வருது. வெள்ளையாக இருக்கிற ஐரோப்பியர்கள் தான் புத்திசாலிங்க, அவங்க தான் பண்பட்ட சமூகமாக இருக்கிறவங்க. இந்த அபோரிஜினல்ஸுக்கு சுத்தமாக அறிவு கிடையாது, அவங்க ஒரு காட்டு மிராண்டிகளாக வாழ்கிறாங்க, அவங்கள நல்வழிப்படுத்தி அவங்கள ஒரு பண்பாட்டு சமூகமாக மாற்றுறதுக்கான ஒரு வேலையை நம்ம செய்கிறோம், அதனால தான் இதுக்கு வெல்ஃபேர் போர்டுன்னு பேர் வச்சுக்கிறோன்னு சொல்லிக்கிட்டாங்க. பிரிட்டிஷ்காரங்க இங்கே போய் செட்டில் ஆனப்போ ஸ்டேஷன்ஸ்னு உருவாக்குனாங்க. அதாவது ஒரு சில பகுதிகளை உள்ளடக்கிய ஒரு மாவட்டம் மாதிரியான ஒரு அமைப்புன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்டேஷன்ஸில் பழங்குடியின மக்கள் வாழணும் அப்படின்னா நாங்கள் சொல்கிற ரூலுக்கு நீங்கள் கட்டுப்படணும், இல்லைன்னா நீங்கள் இந்த இடத்த விட்டு கிளம்பி போகணும் அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தாங்க. நிறைய பழங்குடியின மக்கள் இவங்களுடைய வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியாது, நம்ம எங்கேயோ தூரமாக போய் சந்தோஷமாக வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி போன பழங்குடியின மக்கள் தான் அதிகம். இது இவங்களுக்கு ஒரு புது பிரச்சனையை உருவாக்குச்சு. எப்படி பார்த்தாலும் இவங்க ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டியாகவே இருக்க மாட்டேங்கிறாங்க, அதை நம்ம மாற்றணும், அதுக்கான மெஷர்ஸை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு யோசித்து அதுக்கான ஒரு திட்டத்தை உருவாக்குனாங்க. இந்த திட்டத்தை உருவாக்குனதில் மிக முக்கியமான ஒரு பிரெயினாக இருந்தது யாருன்னா ஏஓ நெவில் அப்படிங்கிற ஒருத்தர். இவர் இந்த அபோரிஜினல்ஸுடைய சீஃப் ப்ரொடெக்டராக இருந்தவர், அதாவது இந்த வெல்ஃபேர் போர்டுக்கே தலைவராக இருந்தவர். அபோரிஜினல்ஸை பாதுகாக்கக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு இவருக்கு டைட்டில் கொடுத்துக்கிட்டாங்க. ஆனால் அந்த பதவியில் உட்காந்து இவர் செஞ்ச காரியங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப மோசமானது. பேசிக்காக இவர் ஒரு யூஜெனிக்ஸ், அதாவது ஜெனட்டிக்கலாக இன்ஃபீரியராக இருக்கக்கூடிய ரேஸெல்லாம் நம்ம மாற்றிடுறோம், அவங்கள சுப்பீரியராக இருக்கக்கூடிய ரேஸோட இவங்க ப்ரீட் பண்ண வச்சோம்னா அதிலேருந்து உருவாகக்கூடிய ஆஃப் ஸ்ப்ரிங்குங்கிறது மறுபடியும் சுப்பீரியர் ரேஸாக மாறிடும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய சித்தாந்தம் கொண்டவர் இவர். அப்படிப்பட்ட சித்தாந்தத்தையே இங்கேயும் அப்ளை பண்ணுறார். இந்த பழங்குடியின மக்களை நம்ம அடிப்படையிலே மாற்றணும், அதுக்கு அவங்க குழந்தைகளாக இருக்கும்போதே நாம் அவங்களுக்கு ஐரோப்பிய கல்ச்சரை பற்றி புரிய வைக்கணும். இந்த அபோரிஜினல்ஸாக இருக்கிறது, இந்த பழங்குடியினாக இருக்கிறது சரியில்லை, நீங்கள் இன்னும் மேம்பட்டு வளரணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அப்படி சொல்லிக் கொடுத்து சின்ன வயசுலேருந்தே நாம் அவங்கள மாடிஃபை பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னா அவங்கள நம்ம ஈஸியாக மாற்றிட முடியும் அப்படின்னு ஒரு தத்துவத்தை சொல்லி அந்த தத்துவத்தின் அடிப்படையில் இந்த சிஸ்டம்ங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு.
இந்த சிஸ்டத்துக்காக அபோரிஜினல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படிங்கிறது 1912ஆம் ஆண்டு உருவாக்கப்படுது. இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒருவேளை அபோரிஜினலால் கைவிடப்பட்ட குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா நீதிபதியுடைய உத்தரவின் பேரில் அவங்கள ஹோம்ஸ்க்கு கூப்பிட்டு போய் அவங்கள பாதுகாக்கலாம் அப்படிங்கிற ஒரு சட்டமாக இந்த சட்டம் உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ குழந்தைகளை இவங்க பிடிச்சிட்டு வந்து இவங்களை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை, இவங்க சரியான வசதியில் இல்லை அப்படின்னு சொன்னால் மேஜிஸ்ட்ரேட் உத்தரவு கொடுத்தாருன்னா அவங்க வந்து இதுக்குன்னே ஸ்பெஷலாக உருவாக்குன ஹோம்ஸில் கொண்டு போய் அந்த பழங்குடியின சிறுவர்களை சிறுமிகளை கொண்டு போய் சேர்த்தாங்க. இவங்க சொன்னதுக்கு காரணம் வந்து இவங்களுக்கு படிப்பறிவு தரணும், இவங்களை சிவிலைஸ்டாக மாற்றுறோம் அப்படின்னு தானே. ஆனால் என்ன மாதிரியான சிவிலைஸ்டு சொசைட்டி அவங்களை உருவாக்க ட்ரை பண்ணாங்க தெரியுமா? இவங்களுக்கு நல்ல கல்வி அறிவு கொடுத்து இவங்களையும் ஒரு மேம்பட்ட சமூகமாக வளர்க்கணுங்கிறது அவங்களுடைய எண்ணம் கிடையாது. அவங்க வீட்டு வேலைக்கு வேலை செய்கிறதுக்கான வேலைக்காரிகள் தேவைப்பட்டாங்க. அவங்களுடைய தோட்டத்தில் வேலை செய்கிறதுக்கான தோட்ட தொழிலாளிகள் இவங்களுக்கு தேவைப்பட்டாங்க. அப்படிப்பட்ட தொழிலாளர்களை உருவாக்குவதற்கான பள்ளிக்கூடங்களை தான் இவங்க உருவாக்குனாங்க. அதை தான் இவங்க வந்து குழந்தைகளுக்கான நலன் காப்பகம் அப்படிங்கிற பேரில் வச்சாங்க. அதில் தான் இந்த குழந்தைகளை கொஞ்சம் கொஞ்சமாக போய் சேர்க்க ஆரம்பித்தாங்க. இந்த வேலைகளை யார் செஞ்சாங்கன்னா வெல்ஃபேர் போர்டுடைய மேனேஜர்ஸாக இருந்தவங்க தான் செஞ்சாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு பெரிய சட்ட சிக்கல்ங்கிறது இருந்துச்சு. என்னென்னா ஒவ்வொரு முறையும் நீதிபதிக்கிட்ட கொண்டு போய் இவங்க நிறுத்தணும். நீதிபதிக்கிட்ட நிறுத்தினா என்னப்பா ஒரு நல்லா சாப்பிட்ட குழந்தையாக தானே இருக்குது, நல்லா ஹெல்த்தியாக இருக்குது, அப்புறம் எப்படி வீடு இல்லைனாலும் சின்னதாக ஒரு குடிசை ஒரு டென்ட்டு போட்டு அவங்க நல்லா வாழ்ந்தாங்கன்னா கூட நல்லா தான்ப்பா இருப்பாங்க, அதெல்லாம் சும்மா அனுப்ப முடியாது அப்படின்னு மேஜிஸ்ட்ரேட் வந்து உத்தரவு போட்டுருவார். இவங்களால அந்த குழந்தைகளை கூட்டு போக முடியாது. இப்படி சட்டம் இருந்தாலும் பவர் இல்லையே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்காக லாபி பண்ணுறாங்க. லாபி பண்ணி சட்ட திருத்தத்தை 1920 கொண்டு வர்றாங்க. அந்த சட்ட திருத்தம் என்ன சொல்லுது அப்படின்னா, மேனேஜர் லெவலில் இருக்கிறவரே டிசைட் பண்ணிடலாம் இந்த குழந்தைக்கு அப்பா அம்மா இருக்காங்களா இல்லையா, அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்கா இல்லையான்னு டிசைட் பண்ணி அவரே வந்து அந்த குழந்தையுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியும். அவரே வந்து ஹோமுக்கு அனுப்பலாம், இல்லை அவங்க அப்பா அம்மா கிட்டே விடலாம் அப்படிங்கிற ஒரு சரத்தை சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா இவங்க பண்ணது தான் உச்சபட்ச கொடூரம். இந்த பழங்குடியின மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்த பகுதியில் அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் உணவு கிடைக்குமோ அந்த உணவுகள்லாம் தடை பண்ணாங்க. உணவு தேவைங்கிறது இந்த பழங்குடியின மக்களுக்கு உருவாச்சு. ஆப்வியஸாக இவங்கக்கிட்டேயே கையேந்தக்கூடிய நிலைங்கிறது அந்த பழங்குடியின மக்களுக்கு உருவாச்சு. அப்படி உருவானதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை எங்களுடைய பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்பலை அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் சாப்பாடு தரமாட்டோம் அப்படின்னு உத்தரவு போட்டாங்க. சாப்பாடுக்காக குழந்தைகளை அனுப்புகிறதா அப்படின்னு சண்டை போட்ட பெற்றோர்கள் எத்தனையோ பேர் அந்த பழங்குடியின மக்களில் இருந்திருக்காங்க. ஆனால் பலரால் போராட முடியல. அப்படி பசியை காரணமாக வச்சு இந்த குழந்தைகளை ஹோம்ஸுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. சரி, குழந்தைங்களை இங்கே விட்டால் நம்ம சேஃபாக தானே இருப்பாங்க, சொந்தக்காரங்களாக இருக்காங்கல்ல, நம்ம வெளியில் போய் நமக்கு தேவையான சாப்பாடை சம்பாதிச்சுட்டு வரலாம் அப்படின்னு கிளம்பி போவாங்கள்ல பெற்றோர்கள். அப்படி கிளம்பி போன உடனேயே இந்த குழந்தைகள் இருக்கக்கூடிய வீட்டுக்கு வந்து பார்த்துக்கிறதுக்கு அப்பா அம்மா இல்லை, அவங்க எங்கேயோ போயிட்டாங்க, அதனால் இவங்க வந்து பார்த்துக்க வேண்டிய பொறுப்புங்கிறது வெள்ளைக்காரர்களாகிய நமக்கு தான் இருக்குது, நாம தான் புனிதமானவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளை இம்மிடியேட்டாக அங்கேருந்து தூக்கிட்டு வந்துடுவாங்க. இதுக்கு அவங்க குழந்தைகளுடைய எண்ணிக்கையெல்லாம் காரணமாக காமிச்சிருக்காங்க. ஒரு குடும்பத்தில் 7 குழந்தை இருக்குது, 8 குழந்தை இருக்குன்னா இவ்வளோ குழந்தை இருக்குது, எப்படி இவங்க பார்த்துப்பாங்க, அதெல்லாம் பார்த்துக்க முடியாது, நாம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இப்படி கூட்டிகிட்டு போன அந்த குழந்தைகள் என்னெல்லாம் ஆனாங்க தெரியுமா? பல கொடுமைகளை சந்தித்தாங்க. பெண்களுக்குன்னு தனியாக கேம்ப்ஸ், ஆண்களுக்குன்னு தனியாக கேம்ப்ஸ். இதில் பெண்களுக்கு டெய்லி அவங்க எப்படி வீட்டு வேலையை செய்யணும் அப்படிங்கிறது தான் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்காக ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. நான் ஏன் இதை செய்யணும்னு கேட்ட பெண்களுக்கு அடி உதை கொடுக்கப்பட்டிருக்கு. பாலியல் ரீதியான துன்புறுத்தல் அங்கே நிகழ்த்தப்பட்டிருக்கு. இதே மாதிரியான கொடுமைகள் ஆண் குழந்தைகளுக்கும் நிகழ்த்தப்பட்டிருக்கு. அவங்கள பனி பொழியும் காலத்தில் வெறும் காலில் ஆடு மாடுகளை மேய்க்க அனுப்புவாங்களாம். அந்த பனியில் அவங்க ரத்தம் சொட்ட சொட்ட நடந்து வெளியில் வர்றதுக்குள்ளே உயிர் போய் உயிர் வருமா. அதில் யார் பொழைச்சி நிற்கிறானோ அவன் நல்ல திறமசாலி அப்படின்னு பாராட்டுவாங்களாம். ஒவ்வொரு நாளும் இவங்களுக்கு கிளாஸ் எடுக்கப்படும். அந்த கிளாஸில் நீ பழங்குடியினராக பிறந்தது ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு விஷயம், உன்னுடைய நிறம் அழுக்கான ஒன்று, உன்னுடைய நிறம் அருவருப்பான ஒன்று, அந்த அருவருப்புலேருந்து நீ மேலே வரணும், உன்னுடைய சந்ததி மேலே வரணும், வெள்ளையாக இருக்கிறது தான் புனிதமான ஒன்று, நீ அந்த வெள்ளை நிறத்தை நோக்கி நகர்ந்து வா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சாரங்கிறது சின்ன குழந்தைகளுடைய அந்த பிஞ்சு மனசில் தொடர்ந்து விதைக்கப்பட்டிருக்கு. ஒரு கட்டத்தில் தங்களை நினச்சி அவங்களே அருவருப்பாக ஃபீல் பண்ணுற அளவுக்கு, அவ்வளவு இன்ஃபீரியராக நினைக்கக்கூடிய அளவுக்கு
அவங்கள சைக்காலஜிக்கலாக இந்த ஆங்கிலேயர்கள் கொண்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் சிஸ்டமேட்டிக்காக அவங்களுக்கு மதமாற்றம் செய்யப்பட்டிருக்கு, அவங்களுடைய பெயர்கள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. இதில் கொடுமை என்னென்னா, பல குழந்தைகள் ரொம்ப ரொம்ப சின்ன வயசில், அதாவது அவங்களுக்கு விவரம் தெரியறதுக்கு முன்னாடியே அவங்களுடைய அப்பா அம்மா கிட்டேருந்து கட்டாயமாக பிடுங்கிட்டு கொண்டு வரப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு வளர வளர அவங்க அப்பா யார், அவங்க அம்மா யார், எந்த ஊர்லேருந்து நம்ம வந்தோன்னு எந்த விவரமுமே அவங்களுக்கு தெரியலை. இவங்கள பற்றின டேட்டாஸ், அதாவது எங்கேருந்து கூட்டிகிட்டு வர்றாங்க, எங்கே அவங்க கொண்டு போகப்பட்டிருக்காங்க, இப்படி ஆஸ்திரேலியா முழுக்க இருக்கக்கூடிய எந்த ஹோம்ஸ்லலாம் அவங்க தங்க வைக்கப்பட்டிருக்காங்க, அதில் அவங்களுக்கு என்னென்ன கிளாஸஸ்லாம் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு, அவங்க எந்தெந்த ஸ்டேஜ்லலாம் வளர்ந்துருக்காங்க, வளர்ந்து முடித்ததுக்கப்புறமா அவங்க என்ன ஆனாங்கன்னு எல்லா ட்ராக் ரெக்கார்டும் அதில் இருந்திருக்கணும். ஆனால் எதுவுமே சரியாக ரெக்கார்ட் செய்யப்படவே இல்லை. தூக்கிட்டு வந்தாங்கங்கிற தகவல் மட்டும்தான் ஒரு சில இடத்துல இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆனாங்க, எங்கே போனாங்க, எதுவுமே தெரியாது. பெற்றோர்கள் பார்க்குறதுக்கு அனுமதி ஒரு நாள், வருடத்திற்கு ஒரு நாள் பார்க்கலாங்கிற மாதிரியான ரூல்லாம் ஒரு சில இடத்துல கொடுத்துருக்காங்க. ஆனால் அங்கே உண்மையிலே அவங்க குழந்தைகள் இருந்திருக்காங்கிறது கூட இந்த பழங்குடியின பெற்றோர்களுக்கு தெரியல. ஒவ்வொரு கேம்பாக தேடி அலைஞ்சிருக்காங்க. பல இடத்துல படித்து முடித்த உடனே இவங்களை தோட்டத்துக்கு வேலையாட்களாக, வீட்டு வேலைக்கு செய்கிறதுக்கான வேலையாட்களாக இந்த கேம்ப்லேருந்தே அனுப்பியிருக்காங்க. அப்படி இந்த ஊரில் இந்த வீட்டுக்கு வேலை செஞ்ச போயிருப்பாங்களா, இந்த தோட்டத்துக்கு வேலை செய்ய போயிருப்பாங்களான்னு ஊர் ஊராக, தெரு தெருவாக இந்த பழங்குடியினர்களுடைய பெற்றோர்கள் அலைந்த கொடூரங்கிறது ஆஸ்திரேலியா நிகழ்ந்திருக்கு. அப்படி அலைஞ்சு திரிஞ்சும் கூட நிறைய பேரால் அவங்களுடைய குழந்தைகளை கண்டுபிடிக்க முடியல. வளர்ந்ததுக்கப்புறமா ஒரு 18 வயசுக்கு மேலே அவங்களுக்கே நீங்கள் உங்களுடைய லைஃப்பை டிசைட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு உரிமைங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு பெயர் அளவுக்கு. ப்ராக்டிக்கலாக அவங்களாலேயே அந்த டெசிஷன் எடுக்க முடியாத சூழலில் தான் அப்போ அந்த சிறுவர்கள் இருந்திருக்காங்க. நம்ம அப்பா அம்மா கிட்டே போகிறதா, அங்கே போனால் நம்ம மறுபடியும் நம்மளுடைய பழங்குடியின இனத்துக்குள்ளே போகணுமே, அது ரொம்ப தப்பான ஒன்றாச்சே, நாம் எப்படி அதுக்குள்ளே போகிறது அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்குள்ளே மாட்டியிருக்காங்க. சரி, வெளியில் போய் வேறு எங்கே போய் சேர்றது அப்படிங்கிறதும் அவங்களுக்கு புரியலை. ஏன்னா இங்கேருந்து வந்த பழங்குடியின மக்களை, ஆஹா இவன் படிச்சுட்டு வந்திருக்கான், அவன் நல்ல ஒரு நம்ம லெவலுக்கு வந்துட்டான், அவனை சேர்த்துக்கணும் அப்படின்லாம் இந்த ஆங்கிலேயர்கள் யோசிக்கல, ஆஸ்திரேலியன்ஸ் யோசிக்கல. அப்போவும் அவனை கீழ்த்தரமாக தான் ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆங்கிலேயர்களும் அவங்கள புறக்கணிக்கிறாங்க. இவங்களாலையும் அவங்களுடைய சொந்த ஊருக்கு போக முடியல. அப்படி சொந்த ஊருக்கு கிளம்பி போய் இவங்களுடைய பழக்க வழக்கங்கிறது மொத்தமாக வேறு மாதிரி மாறிட்டனால அங்கே இருந்த பழங்குடியின மக்களாலையும் இவங்களை ஏற்றுக்க முடியல. ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட ஒரு புள்ளியில் இவங்க சிக்கிக்கிட்டு இந்த சிறுவர்களும் சிறுமிகளும் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் புத்தி பேதலிச்சு போய் திரிய ஆரம்பிச்சிருக்காங்க. பல சமயங்களில் ரொம்ப அக்ரெசிவாக மாறியிருக்காங்க. அவங்களுடைய கண்ணு முன்னாடி அவங்க அண்ணன் அக்காலாம் இப்படி ஒரு மாதிரி மாறும்போது அதை பார்த்த அவங்களுடைய தம்பி தங்கைகள்லாம் நாமளும் இப்படி மாறிடுவோமோ அப்படின்னு இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போடணும்லாம் முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்படி தப்பிச்சு போனவங்களையும் சரி, இப்படி அக்ரெசிவாக மாறினவங்களையும் சரி பிடிச்சிக்கிட்டு போய் சிறுவர் சீர்திருத்த பள்ளி மாதிரியான சிறைச்சாலையில் அடைச்சி வச்சு அங்கேயும் கொடுமைகளை நிகழ்த்தியிருக்காங்க இந்த ஆங்கிலேயர்கள். ஸோ எந்தவித தப்புமே செய்யாமல் பழங்குடியின இனத்தில் பிறந்தான் அப்படிங்கிற ஒரு குற்றம், அதுவும் இவங்களா முடிவு செஞ்சுக்கிட்ட அந்த குற்றத்துக்காக அவங்களுடைய லைஃபையே ஒட்டு மொத்தமாக காலி பண்ணியிருந்தாங்க இந்த ஆங்கிலேயர்கள். இதோடு இந்த கொடுமை நிற்கலை. இந்த சிஸ்டம் உருவாக்கப்பட்டதுக்கான மெயின் ரீசனே என்ன, இவங்களை எப்படியாவது ஐரோப்பியன் கல்ச்சருக்குள்ளே கொண்டு வந்துடணும், ஐரோப்பியர்களுடைய ஸ்டேட்டஸுக்கு கொண்டு வரணுங்கிறது தானே. அதுக்கு இவங்கக்கிட்ட என்ன சொல்லிக் கொடுக்கப்பட்டுச்சுன்னா, குறிப்பாக பெண்கள்கிட்ட என்ன சொல்லிக் கொடுக்கப்பட்டுச்சுன்னா, ஐரோப்பிய ஆண்களை நீங்கள் திருமணம் பண்ணிக்கணும், அதன் மூலமாக உங்களுக்கு ஐரோப்பியர்களுக்கு இணையான குழந்தைகள் பிறக்கும் அப்படின்னு சொல்லி கற்பிக்கப்பட்டுச்சு. அப்படி கட்டாயமான திருமணங்களும் நடத்தப்பட்டிருக்கு. அந்த கட்டாயமான திருமணங்கள் மூலமாக குழந்தைகள் பிறந்திருக்காங்க. அந்த கட்டாய திருமணங்களும் நிலைச்சது மாதிரி இல்லை. பாதியிலேயே கணவன்கள் விட்டுட்டு போன நிலைமை தான் இருந்திருக்கு. ஏன்னா ஒரு பழங்குடியின பெண்ணை திருமணம் பண்ணிட்டான் அப்படிங்கிறது தான் அவனுக்கு ஒரு அவமானமாக இருந்திருக்கு. அதனால் விட்டுட்டு போன கதைகள் இருக்குது. இந்த குழந்தைகள் பிறந்தது இல்லையா, இந்த 2 ரேஸ் கலந்து ஒரு குழந்தை பிறந்தது இல்லையா, அந்த குழந்தைகளும் இன்னும் மோசமான நிலையை தான் சந்தித்தாங்க. ஏன்னா வெள்ளை ஆங்கிலேயர்கள் அந்த கலப்பு திருமணத்தில், கலப்பு உறவில் பிறந்த அந்த குழந்தைகளை ஏற்றுக்கல. பழங்குடியினரை விட ஒரு படி கீழே இறக்கி தான் அவங்கள பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படி பிறந்து வளர்ந்த குழந்தைகளுக்கும் சரியான அங்கீகாரம், அடையாளம் இல்லாமல் சமூகத்தில் புறந்தள்ளப்பட்டவர்களாக மாறினாங்க. 500 பழங்குடியின இனம் இருந்துச்சு ஆஸ்திரேலியாவில் இந்த ஆங்கிலேயர்கள் வர்றதுக்கு முன்னாடி. அது 200க்குள்ளே குறைஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 300 பழங்குடியின இனமே அழிஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு கொடுமைகளை நிகழ்த்தின அதே ஆங்கிலேயர்கள் சிஸ்டமேட்டிக்காக இப்படி ஒரு குளறுபடியையும் பழங்குடியின மக்கள் மத்தியில் செய்ய ஆரம்பித்தாங்க.
1912 தொடங்கப்பட்ட இந்த திட்டம்ங்கிறது 1920 உச்சத்துக்கு போகுது. அந்த உச்சங்கிறது 1967 வரைக்கும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த 50களுடைய முடிவில் 60களுடைய தொடக்கத்தில் தான் இந்த சிஸ்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் ஏன் குறைக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா, திருந்தினதுனால கிடையாது. ஐயோ இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு நினச்சி திருந்தலை, ஓவர் க்ரௌட் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த சிஸ்டமில் படித்து முடிச்சுட்டு தொழில் செய்கிறதுக்காக போன பழங்குடியின மக்கள் சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டதால் திரும்ப அந்த இடத்துக்கு வர வேண்டிய சூழலுங்கிறது வந்துச்சு. அதே மாதிரி இந்த கலப்பு திருமணங்களில் பிறந்த அந்த குழந்தைகளையும் இவங்க பார்த்துக்க வேண்டிய சூழலுங்கிறது வந்துச்சு. இவங்களுக்கு ஸ்டைஃபண்ட்லாம் கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஏகப்பட்ட க்ரௌட் அதிகமாகிருச்சு, எக்கச்சக்கமான செலவு அதிகமாகிருச்சு. இப்போது இதை நம்ம சமாளிக்கணும்னா இதை நிறுத்தினா தான் உண்டுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சிஸ்டமை நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருந்த கேம்ப்ஸை மூட ஆரம்பித்தாங்க ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட். அதுக்கப்புறமான காலகட்டத்தில் தான் அபோரிஜினல்ஸுக்காக உண்மையிலேயே அவங்களுடைய உரிமைகளுக்காக போராடக்கூடிய, அவங்களை பாதுகாக்கக்கூடிய ஆக்டிவிஸ்ட்லாம் உருவாக ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் 1990களில் இந்த வரலாற்று பிழையை முழுமையாக விசாரித்து அந்த சமயத்தில் என்ன மாதிரியான கொடுமைகள்லாம் நிகழ்ந்துச்சு அப்படிங்கிறத முழுமையாக தெரியப்படுத்துறதுக்கான ஒரு விசாரணை குழு அப்படிங்கிறது அமைக்கப்பட்டுச்சு. அந்த குழு 1999 ஒரு 700 பக்கம் கொண்ட ஒரு முழுமையான ஆய்வறிக்கையை வெளியிட்டாங்க. பிரிங்கிங் தம் ஹோம் அப்படிங்கிற அந்த ஆய்வறிக்கையில் எவ்வளோ சிஸ்டமேட்டிக்காக இந்த கொடுமைகள் நிகழ்த்தப்பட்டிருக்கு, அதனால் எப்படி இந்த அபோரிஜினல்ஸ் பழங்குடியின மக்கள் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்படுறதுக்கான முயற்சி செய்யப்பட்டிருக்கு. இன்றைக்கு வரைக்கும் இந்த மோசமான சிஸ்டத்தால் பல ஜெனரேஷன்ஸ் ஆஃப் பழங்குடியின மக்கள் எந்த அளவுக்கு பாதிப்புகளை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றின முழுமையான ஒரு விஷயத்தை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்துச்சு அந்த ஆய்வறிக்கை. அந்த ஆய்வறிக்கையில் தான் இந்த சிஸ்டத்துக்கு ஸ்டோலன் ஜெனரேஷன் அப்படிங்கிற ஒரு பெயர் அப்படிங்கிறதும் கொடுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா இதை சரி செய்கிறதுக்கான திட்டங்களாக அவங்களுக்கு இன்னும் நிறைய ஃபண்ட் நம்ம ஒதுக்கணும், அவங்களுடைய மேம்பாட்டுக்கும் அவங்களுடைய வேலை வாய்ப்புகளையும் உருவாக்குவதற்காக அந்த பணத்தை செலவு பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அபோரிஜினல்ஸ் கம்யூனிட்டிக்கு முன்னாடி ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் நிபந்தனையற்ற மன்னிப்பை கோர வேண்டும், ஏன்னா அவ்வளோ மோசமாக நம்ம நடந்துகிட்ருக்கோம் அப்படிங்கிறத பதிவு பண்ணாங்க. இந்த ஆய்வறிக்கை சொன்ன அந்த பரிந்துரைகளை ஏற்று பாராளுமன்றத்தில் ஏகப்பட்ட டிஸ்கஷனுங்கிறது பல வருஷம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் 2008 கெவின் ரூட் ஆஸ்திரேலியாவுடைய பிரைம் மினிஸ்டராக பதவிக்கு வந்தப்போ பழங்குடியின மக்கள் மத்தியில் இந்த ஒரு சம்பவத்துக்காக பகிரங்கமாக மன்னிப்புங்கிறத கேட்டார். For the pain, suffering and hurt of these stolen generations, their descendants and for their families left behind, we say sorry. இன்னைக்கு வரைக்கும் இந்த ஸ்டோலன் ஜெனரேஷனால் பாதிக்கப்பட்ட அந்த பழங்குடியின மக்களை ரிஃபார்ம் செய்கிறதுக்கான பல முயற்சிகளை ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் அது இன்னும் முழுமையாக போய் சேர வேண்டிய சூழல்ங்கிறது அங்கே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. சரி, ஓகே பிகிபஸ், ஆஸ்திரேலிய பழங்குடியின மக்களை எந்த அளவுக்கு பிரிட்டிஷ்காரங்க கொடுமைப்படுத்தியிருந்தாங்க அப்படிங்கிற இந்த வரலாற்று செய்திங்கிறது உங்களுக்கு ஒரு புதிய புரிதலையும் ஒரு பார்வையும் கொடுத்துருக்குன்னு நம்புகிறேன். இது நிறைய பேருக்கு போய் சேரணும், கண்டிப்பாக சேரணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய பேர் எங்களுடைய வீடியோஸை பார்த்துட்ருக்கீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு கண்டென்ட்டோட உங்களை பார்க்குறேன்.